Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ், அதாவது அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ரிப்ளைஸை எப்படி செட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, automatic replies உண்மையிலே நிறைய சிச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நமக்கு மெயில்ஸ் வருது, பட் அந்த டைமில் நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கிறோம், இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் மெயிலுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க, மேபி நீங்கள் வெக்கேஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் மூலயமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ண முடியும். மேபி நம்ம இமெயில்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாத டைமில், ரிப்ளை பண்ண முடியாத டைமில் எமர்ஜென்சி இமெயில்ஸ் வருது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸில் எமர்ஜென்சி மெயில் அப்படின்னும் போது யாருக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு யார் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸில் நீங்கள் கன்வே பண்ணும்போது உண்மையிலே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லுக் டெஸ்க்டாப்பில் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லுக் வெப்பில் இதை எப்படி செட் பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டு நாட் சென்ட் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் உண்டு. பட் நாம் அதை சென்ட் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஒன்லி சென்ட் டியூரிங் திஸ் டைம் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட டேட் ரேஞ்சில் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் நம்ம ஆட்டோமேட்டிக் ரிப்ளை சென்ட் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டார்ட் டேட் வந்து லைக் வந்து 16th ஃப்ரைடேலேருந்து லைக் 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் வந்து சென்ட் ஆகலாம் அப்படின்னும் போது நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம் ஃப்ரேம் அந்த டேட் ரேஞ்செலாம் இல்லை, என்னைக்காக இருந்தாலும் இதே ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் வந்து சென்ட் ஆகலாம் அப்படின்னும் போது நீங்கள் இதை செக் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வேணும்னா இதை செக் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இதை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இந்த மெசேஜ் ஏரியாவில் ஆட்டோமேட்டிக் ரிப்ளையில் என்ன மெசேஜ் வேணுமோ அதை நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான மெசேஜை என்ட்ரு பண்ண கையோட நமக்கு ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க விரும்புகிறீங்கன்னா ரூல்ஸ் ஆப்ஷனுமே இருக்குது. இன்கேஸ் தேவைன்னா உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே ஓகே. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து இந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளை அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ரிப்ளைஸை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிடலாம். அண்ட் இங்கே நமக்கு டர்ன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸை டீஆக்டிவேட் பண்ணணும் போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த ஐடிக்கு ஒரு நியூ இமெயில் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஐடி என்னது, பென் கேப் இல்லையா, சாரி, ஓகே. ஸோ பென் கேப். ஸோ இந்த ஐடிக்கு ஒரு சின்ன க்ரீட்டிங்ஸ் நாம் என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு அனுப்பலாம். ஸோ அனுப்புனது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேருந்து ஒரு ஆட்டோ ரிப்ளை, நாம் என்ன ஆட்டோமேட்டிக் ரிப்ளை அந்த மெசேஜ் அங்கே செட் பண்ணியிருக்கோமோ அந்த ரிப்ளை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நம்ம அங்கே எந்த டைம் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா வைக்கல, அந்த டைம் ஃப்ரேம்லாம் வைக்கல. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அது எந்த டைமாக இருந்தாலும் சரி நமக்கு ரிப்ளை பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி அவுட்லுக்கை நீங்கள் வெப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸ், அவுட்லுக் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் மெயிலோட கேட்டகரியில் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் ஆப்ஷன் உண்டு. ஸோ நெட்வொர்க் ஒரு ப்ரௌசர் இஷ்யூஸ்னால நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் ஃபேஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தாராளமாக உங்களுக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் அவுட்லுக் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.